construction techniques and practices. ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து பிரிக் மேசன்ரி, ஸ்டோன் மேசன்ரி, ஸோ இதெல்லாம் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெக்சரில் ஃப்ளோரிங்னா என்ன, டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னா என்ன, ஏன் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ஜாயின்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு flooring, it is an important building element which is used to divide a building into different levels for creating more accommodation one above the other. ஸோ இப்போ நம்ம ஃப்ளோரிங் அப்படின்றப்ப ஃப்ளோர்ன்ற வார்த்தையை நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மலானா, கிரவுண்ட் ஃப்ளோர் இது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, there is some dividing element, okay va? So there is some dividing element which divide the ground floor and first floor. So இதுதான். ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்றது வந்து என்னென்னா, இந்த பெரிய ஒரு பில்டிங் வந்து G+2 இருக்குது அப்படின்னா ஒரு லேயர், ஓகேவா? ஸோ தேர் இஸ் some member or element which is going to divide that and it's said to be an floor, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃப்ளோர். ஸோ இப்போ இந்த இதில் ஃப்ளோருன்றது நம்ம எப்படி புரிஞ்சுருக்கணும் அப்படின்னா, வாக்கிங் சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ நம்ம நடக்கிறோம் தெரியுமா, ஒரு ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி அடுத்த ஃப்ளோர். ஸோ அந்த வாக்கிங் சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃப்ளோர் ஆக்சுவலாக, ஓகேவா? ஜென்ரல் அஸ்பெக்டில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் கரெக்டான அஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நடக்கிறோம்ல, ஸோ கிரவுண்டில் இப்போ நம்ம கீழே தரையில் இருக்கப்போ கிரவுண்ட் லெவலில் வந்து நடப்போம். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு லெவலில் நம்ம வந்து வாக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த வாக்கிங் சர்ஃபேஸ் அந்த ரூம்லேயோ இல்லை வந்து ஒரு காமன் ஏரியாலேயோ ப்ரொவைட் பண்ணுறக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குது தெரியுமா, அந்த ப்ராசஸ் தான் ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளோரிங் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஃப்ளோரிங்கில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ், ஓகேவா? ஸோ ஹார்ட் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றது டிபெண்டிங் அப்பான் த க்ரைட்டீரியாஸ். ஸோ எந்த இடத்துல ஸ்மூத் சர்ஃபேஸ் வேணுமோ அங்கே, எங்கள் இடத்துல ஹார்ட் சர்ஃபேஸ் தேவைப்படுமோ அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி, பிகாஸ் இட் இஸ் அன் ஹரிசாண்டல் மெம்பர், ஓகேவா? ஸோ ஃப்ளோரிங்ன்றது நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு ரூம்குள்ளே நம்ம ஃப்ளோர் பண்ணுறோம்ல, அதாவது காமனாக நீங்கள் கான்க்ரீட் ஃப்ளோருன்றதும் ஃப்ளோர் தான். பட் ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு டீல் வித் த ஆஸ்பெக்ட் ஆஃப் வாக்கிங் சர்ஃபேஸ் ஆஃப் அ ரூம். ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளோருன்றது நம்ம லோடு மேலே டேபிள் வைப்போம், அதே மாதிரி என்னெல்லாம் வைப்போம் நம்ம ரூமில், சேரு, டேபிள், டிவி, ஸோ டிவி டேபிள், சிஸ்டம் டேபிள், ஸோ இந்த மாதிரிலாம் வைப்போம்ல. ஸோ இந்த வரக்கூடிய லோடை அது வந்து தாங்கணும். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அண்ட் ஸ்டெபிலிட்டி டு த லோட்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ரெக்குயர்மெண்ட்டு. தேர்டு டேம் ப்ரூஃப். ஸோ டேம் ப்ரூஃப்ன்றது இப்போ நீங்கள் வாட்டர் வந்து போர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஃபர்தராக பெனிட்ரேட் ஆகாமல் தடுக்கணும், ஓகேவா? த மெம்பர் விச் வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் இன் தட் ஃப்ளோர் should resist the water or you can say it should resist the moisture, ஓகேவா? ஸோ அதுதான் டேம் ப்ரூஃப். ஈரப்பதத்தை கீழே போகாமல் தடுக்கணும். இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து தெர்மல் இன்சுலேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சருடைய வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ளோரிங் அப்படின்றது அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸையும் ரூம் டெம்பரேச்சரோட அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், ஓகேவா? இப்போ வந்து மேலே ஃப்ளோர் போட்டுருக்காங்கன்னா கீழே இருக்கவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் தெரியுமா, அந்த ரூம் டெம்பரேச்சர். ஸோ அது இல்லாமல் இல்லை ஒரு குட் இன்சுலேட்டிங் மெம்பராக அது இருக்கலாம், அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதுக்கடுத்து டியூரபிள் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளோரிங் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது டியூரபிளாகவும் இருக்கணும், ஈஸி டு மெயின்டைன், ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் மெயின்டைனும் பண்ணணும், அதில் டிஃபிகல்ட்டி பர்பஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நாம் இப்போ அடுத்து பார்க்க வர்றது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரிங். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரிங்ன்றது எதை பேஸ் பண்ணினா, மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் மட். ஸோ மட் ஃப்ளோரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் மட் ஃப்ளோரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் டேர்ம்ட் அஸ் மட் ஃப்ளோரிங். அதுக்கடுத்து பிரிக் ஃப்ளோரிங், டெராசோ, கான்க்ரீட், மொசைக், டிம்பர், அஸ்ஃபால்ட். ஸோ இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம்,
ஓகேவா. ஸோ இது எல்லாமே மெட்டீரியல்ஸோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய டைப்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஃப்ளோரிங் டாபிக் முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு டேம் ப்ரூஃப் கோர்ஸை வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சம் பில்டிங் இருக்குது. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதர் எப்படி சொல்கிறதுனா, வாட்ரு வந்து மேலே வந்து அப்படியே லே ஆகிருக்கு. ஓகேவா. அந்த அது என்ன மெம்பராக வேணால் இருக்கலாம். எய்தர் இட் மே பி அ டிம்பர் ஆர் கான்க்ரீட் ஆர் ஸ்டோன், எனி அதர் மெம்பர். ஓகேவா. பட் இட் ஷுட் ரெசிஸ்ட் த மாய்ஸ்சர். ஓகேவா. ஈரப்பதத்தை அது வந்து தடுக்கணும். ஏன்னா ஈரப்பதம் உள்ளே பெனிட்ரேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இன் ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ அதோடைய லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணலாம். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து டிம்பர் அப்படின்னா ஓகே, அது வந்து டிம்பர் அதோடைய இதை தான் பாதிக்கும். இதே மாதிரி கான்க்ரீட் போகிறீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃபர்மேஷன் சீக்கிரமாக ஏர்லியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் இந்த இமேஜில். பட் ஆனால் நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங்கில் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பில்டிங்க்குன்ற ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படும். ஸோ நம்ம இப்போ டேம் ப்ரூஃப் கோர்ஸோடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம், எதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக் க்ரைட்டீரியா ஆஃப் அ பில்டிங் ஷுட் சாட்டிஸ்ஃபை த பில்டிங் ஷுட் சாட்டிஸ்ஃபை தட் பில்டிங் ஷுட் ரிமைன்ஸ் இன் ட்ரை. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு பில்டிங் நீங்கள் வந்து டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பில்டிங் வெட் ஆகாமல் ட்ரையாக இருக்கணும். அதுதான் பேசிக் கண்டிஷன், பேசிக் க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைட் இட் மே பி அன்சேஃப் இன் ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சப்போஸ் அது அந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் வெட்டு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய இதுவாக இருந்தது அப்படின்னா அது அன்சேஃப் இன் ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. அதான் நானே சொன்னேனே, வாட்டர் உள்ள பெனிட்ரேட் ஆகும், கரோட் ஆகும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டேம்ப் ஆர் வெட் ஆஃப் த பில்டிங் டிபிசி ஆர் ப்ரொவைடட். இந்த விஷயத்துக்காக தான் டிபிசின்ற ஒரு விஷயமே நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகேவா. ஸோ இது வந்து டெஃபினிஷன் மாதிரி. ஸோ இதுக்கடுத்து ஆர்ஜின் ஃபார் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பார்ப்போம். ஸோ ஆர்ஜின்றப்ப டிஃபெக்டிவ் ஜங்ஷன் பிட்வீன் ரூஃப் ஸ்லாப் அண்ட் பேரப்பெட் வால். ஸோ இப்போ வந்து கான்க்ரீட்டில் நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வந்து பண்ணிடுறோம் எல்லாமே. ஓகேவா. மார்ட்டர் ஆர் எனி அதர் திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈரம் வந்து உள்ளே போகாமல் ஜஸ்ட் மேலே சர்ஃபேஸ்லேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி தடுத்துரும். பட் ஆனாலுமே இந்த பேரப்பெட் வாலும் ரூஃப் ஸ்லாப்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ஜங்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே ஈரப்பதம் போய் தேங்கி தேங்கி அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிமிலர்லி ரூஃப் கவரிங். ஓகே. ரூஃப் கவரிங்னா ஒன்றும் இல்லை, மேலே இருக்க ரூஃபு அது ஒழுங்காக வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது எங்கே போகும், உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கான்க்ரீட்டு அப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கரடாக்கி ஸ்ட்ரக்சரை வீக் ஆக்கும். அதுக்கடுத்து இம்ப்ராப்பர் ரெயின் வாட்டர் பைப் கனெக்ஷன். ஸோ இதுவும் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுனா டிபிசின்ற விஷயத்துக்கு நம்மளை வந்து போக வைக்கும். அதுக்கடுத்து மாய்ஸ்சர் ப்ரெசன்ஸ் இன் கிரவுண்ட் பிலோ ஃபவுண்டேஷன், ஸ்பிளாஷிங் ரெயின் வாட்டர் அண்ட் அன்ப்ரொடெக்டட் டாப் வால் பேராபெட் அண்ட் காம்பவுண்ட் வால். இதுதான் நம்ம ப்ரீவியஸாக நம்ம. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் கோர்ஸோடைய பேசிக்ஸ், ஆர்ஜினு, அப்புறம் டெஃபினிஷன் பார்த்தோம். இனிமேல் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு போகிறோம், என்னென்னா மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ்ன்னு பார்க்குறப்ப இங்கே 3 விதமாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகே மெட்டீரியல் யூசேஜை. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள், செகண்ட் ஒன் செமி ரிஜிட் மெட்டீரியல், தேர்ட் ஒன் ரிஜிட் மெட்டீரியல். ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த வார்த்தையிலே புரியணும், இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஒன். ஓகேவா. ஸோ ஈஸியாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ஃபோல்டு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் கூட ஃப்ளெக்சிபிள் சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ட் பிட்டமின். ஓகேவா. ஸோ ஹார்ட் பிட்டமின், பிளாஸ்டிக் ஷீட்ஸ், பிட்டமினஸ் ஃபெல்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. ஓகேவா. ஸோ இன்னும் நிறையா இருக்குது சொல்லணும்னா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஹார்ட் பிட்டமின் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபெல்ஸ்ன்றது பிட்டமினஸ் ஃபெல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ பிட்டமின்னாலும் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபெல்ட்டுன்றது வந்து என்னென்னா ஒரு லேயர் மாதிரி, ஒரு கார்பெட் இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லேயரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க மெட்டீரியலை. ஸோ அதை நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அதை அப்படியே டிபிசியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும்.
பட் ஆனால் நீங்கள் செமி ரிஜிட் மெட்டீரியல் போகிறீங்க அப்படின்னா ஆஸ்ஃபால்ட்டுன்னு சொல்லி, ஆஸ்ஃபால்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மேலே அந்த தார் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் தெரியுமா, லாஸ்ட் லேயர். ஸோ அதுதான் வந்து அஸ்ஃபல்ட். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்து வாட்டரை வந்து பெனிட்ரேட் ஆகாமல் தடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் செட் டு பி அன் செமி ரிஜிட் மெட்டீரியல். ரிஜிட் அப்படின்றப்ப இட் இஸ் அ ஃபிக்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இம்பர்வியஸ் பிரிக்கு, ஸ்டோன்ஸு, ஸ்லேட்ஸு, கான்க்ரீட் பெயிண்டட் வித் பிட்டமன், ஸோ இந்த மாதிரியான ரிஜிட் ஃபிக்ஸ்டாக வந்து அதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே ரிஜிட் மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல்ஸை வந்து டேம் ப்ரூஃப் கோர்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல். ஸோ நம்ம ஃபர்தராக இன்னும் அடுத்த டாபிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெத்தட்ஸ். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து யூசேஜ் வந்து பார்த்தோம், இப்போ வந்து மெத்தட் பார்க்குறோம். மெத்தடுன்னு பார்க்குறப்ப இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ மெம்பரேன் டிபிசி, இன்டெக்ரல் டிபிசி, சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், கனிட்டிங், கேவிட்டி வால். ஸோ ஒவ்வொன்றும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். மெம்பரேன் அப்படின்ற பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இட் இஸ் கோயிங் டு பி அன் சம் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ லேயர்ஸாக இங்கே வந்து பிரிச்சிருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா வாட்டரை வந்து உள்ளே போக விடாமல் தடுக்கும். ஸோ அந்த டேம்ப்னஸும் உள்ளே அந்த ஸ்ட்ரக்சரில் வராமல் இது வந்து தடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிட்டமினஸ் ஃபில்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, அதுக்கடுத்து அஸ்ஃபல்ட், அதுக்கடுத்து பிளாஸ்டிக் ஆர் பாலிஎத்திலின் ஷீட்டு, சிமெண்ட் கான்க்ரீட், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெம்பரேன் டிபிசி. இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இன்டெக்ரல் டிபிசி. ஸோ இன்டெக்ரல் டிபிசி அப்படின்றது வந்து என்னென்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட்ஸ் வந்து, ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வித் த கான்க்ரீட் மிக்ஸு டு இன்க்ரீஸ் இட்ஸ் இம்பர்மியபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா கான்க்ரீட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லிக்விட் ஃபார்மில் ஏதாவது வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எடுத்து, இல்லை பவுடர்ஸ் இந்த மாதிரி எடுத்து அதை ஜஸ்ட்டு அதோடைய நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து இந்த டேம் ப்ரூஃபிங் அப்படின்றத நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாமே வந்து இப்போ ரூஃப் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ரூஃப்லேயே வந்து இதை வந்து ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த போர்ஸ் இருக்கும்ல, எந்த வழியாக வந்து அந்த வாட்ரு உள்ளே பெனிட்ரேட் ஆகும், ஈரப்பதம் வந்து உள்ளே போகுமோ அந்த போர்ஸை வந்து அடைச்சிரும். ஸோ இது வந்து டேம்ப்னஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் எந்த பர்பஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி ஹெவி ரெயின் நடக்கிற டைமில் இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டராக இருந்ததுன்னா நல்லா யூஸ்ஃபுல். அதுக்கடுத்து கனிட்டிங். ஸோ கனிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப அந்த பிட்டமினஸ் சொல்யூஷனு, சிமெண்ட் கோட்டிங்கு இதெல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம். சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும்ல, நம்ம பெயிண்ட் அடிப்போம், அந்த கோட் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அதில் வந்து சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். ஆனால் கண்டிங் அப்படின்றதும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் கண்டிங்கிறது எந்தெந்த இடத்துல அந்த போர்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து கனிட்டிங் மூலயமா, அதாவது கிரவுட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கன் வச்சு அதை வந்து கேப் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கனிட்டிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து செவரல் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி, அதாவது மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து கேரி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கேவிட்டி வால். ஸோ கேவிட்டி வால் அப்படின்றது வந்து என்னென்னா மெயின் வால் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் அவுட்டர் ஸ்கின்னுக்கும் இன்பிட்வீனில் ஒரு இடத்த வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து கேவிட்டி வால். ஸோ இந்த கேவிட்டி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மாய்ஸ்சர் உள்ளே வராமல் தடுக்கும். ஸோ அவுட்டர்லேருந்து இன்னர் வாலுக்கு வராமல் தடுக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ். ஸோ இது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டிபிசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல்ஸ். ஸோ நம்ம எதை வச்சு வந்து இந்த டிபிசி வந்து இயங்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டிபிசி வந்து கொடுக்குறீங்க பில்டிங்கில் அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இதில் வந்து ஹரிசாண்டலில் டிபிசி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுல் திக்னஸ் ஆஃப் வால்க்கும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஹரிசாண்டலில் டிபிசி கொடுக்குறீங்க, இதை வந்து வெர்டிக்கல் ஃபேஸுக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா சிமெண்ட் கான்க்ரீட் ஃபில்லட் வந்து ஒரு 75 mm ரேடியஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ஜங்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அந்த ஜங்ஷனில் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கடுத்து டிபிசி இது வந்து கண்டினியூஸாக, அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா 3rd and 4th பாயிண்ட் வந்து கம்பைண்டாக சொல்கிறேன்.
இப்போ ஒரு ஒர்க் வந்து கேரி பண்ணுறீங்க, பிளாஸ்டரிங் ஒர்க் கேரி பண்ணுறீங்க, அந்த டிபிசின்றது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் ஒர்க்கோட போய் ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிளாஸ்டரிங் ஒர்க்கோட போய் எந்த வாலில் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கில் ஜாயின் ஆகுதுன்னா அந்த பிளாஸ்டரிங்கால் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய டிபிசி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே டைமில் அந்த கண்டினியூஸும் இருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ அந்த வாலில் போகுதுன்னா அதை தடுத்துடணும். பட் ஆனால் அதை ஈவனாக லெவலாக வந்து பண்ணி அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டினியூஸாக போகிற மாதிரி பண்ணணும். அதே டைமில் டேமேஜ் ஆகக்கூடாது. நீங்கள் எந்த வாலில் கொடுக்குறீங்க அந்த பிளாஸ்டரிங் எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து கொடுக்கணும். டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடம் மூலயமா வாட்டரு இல்லை மாய்ஸ்சர் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். ஓகே, மாய்ஸ்சர் இல்லை வாட்டரே நம்மளுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல்ஸ். இந்த பிரின்சிபல்ஸு இதெல்லாமே மெத்தட் ரெக்குயர்மெண்ட் இதெல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே வச்சு தான் டிபிசி வந்து நம்ம வந்து யூசேஜுக்கு கொண்டு வருவோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங், டிபிசி இது எல்லாமே வேறு டாபிக்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ஓரியன்ட் டாபிக்ஸ். பட் ஆனால் இப்போ பார்க்க போகிறதுன்றது வந்து என்விரான்மெண்டல் கன்சர்ன் பண்ண ஒரு டாபிக் தான். பட் ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஜாயின்ஸுன்றது வந்து பில்டிங்கை வீக்கன் ஆக்கக்கூடிய ஒரு பிளேசஸ். ஓகேவா? ஸோ பில்டிங்கை வீக்கன் ஆக்கக்கூடிய பிளேசஸ். அந்த வீக்கன் ஆக்கக்கூடிய பிளேசஸில் நீங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து செவரல் அஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அஸ்பெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட், எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன் சொல்லி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்னா பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க, அது வந்து ஒரே நாளில் ஃபுல்லாக முடிக்க முடியாது. அடுத்த நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வந்து ஒரு அந்த ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும் தெரியுமா அடுத்த நாள் பண்ணுறப்ப. ஸோ அது வந்து ஜாயின் பண்ண வைக்கணும். ஸோ அந்த ஒரு கன்ஃபார்மிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட். அந்த இடத்துல கொடுக்கக்கூடியது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்டு. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் அப்படின்றது நீங்கள் நார்மலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரயில்வே தண்டவாளம் இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஏன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சைட்டில். அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுன்னு வரும். இது எல்லா இடத்துலையும் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்போ வந்து அந்த கான்க்ரீட் வால்யூம் இருக்குல்ல, ஸோ அந்த சர்ஃபேஸ் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த லென்த் வந்து 12 மீட்டரை தாண்டி எக்ஸீட் ஆகுதோ அப்போ நெசசரி கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்ன்றது கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டென்ஸ் மெட்டீரியல் வந்து டெம்பரேச்சர் வேரியேஷனால் எக்ஸ்பேண்டும் ஆகலாம், கான்ட்ராக்டும் ஆகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான இடத்துல we need to give them ஃப்ரீ ஸ்பேசஸ். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட். ஸோ கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்ன்றது கிராக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எப்படி எதுக்காக கிராக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா, இந்த ஸ்ட்ரிங்கேஜ் நடக்குது தெரியுமா, அந்த ஸ்ட்ரிங்கேஜ்னால கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல ஒரு க்ரூவ் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. க்ரூவ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இமேஜில் பார்ப்போம், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த க்ரூவ் அப்படின்ற இதை கொடுக்குறோம். அது மூலியமாக கிராக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம் கான்க்ரீட்டில். ஸோ இது வந்து கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பிரிட்ஜ் வந்து 2 டெக் ஸ்லாப்பை வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து என்னென்னு யோசிப்போம். ஸோ அது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்ன்றது மேலே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் இருக்க பாருங்க. ஸோ இது வந்து கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டு. அதே இதில் 2 டெக் ஸ்லாப்பை ஜாயின் பண்ணுறாங்க தெரியுமா, அதில் டபுள் ரெட் லைன் இருக்குல்ல, ஸோ அது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட். ஸோ நீங்கள் அப்படியே பிலோ இமேஜ் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து தெரியுது. பட் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செமி கட்டு அப்படின்னு சொல்லி மேலே ஒன்று இருக்குது தெரியுமா, இதுதான் க்ரூவ். ஸோ அந்த ஒரு கேப் கட் பண்ணிருக்காங்களே, இதோடைய டாப் வியூ தான் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம். பாட்டமில் சொல்கிறோம், பாட்டம் இமேஜை. ஸோ கீழே வந்து வரது வந்து அந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது இனிஷியலாக. ஸோ அந்த கிராக்கை நீங்கள் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி வந்து ஒரு இடத்துல வந்து க்ரூவ் செட் பண்ணுறீங்க. அந்த க்ரூவ் செட் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த க்ரூவ் தான் வந்து கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட். ஸோ இது வந்து அந்த 1/4 டெப்த்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓவரால் டெப்த்தில் 1/4 மினிமம் இருக்கணும். அதே மாதிரி அதோட திக்னஸும் வந்து மினிமமாக 5 mm, அதுக்கு பிலோ போகவே கூடாது. ஓகே, மினிமம் 5 mm. ஸோ அதே மாதிரி மேலே இருக்க இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுன்றப்ப நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ டபுள் பார்ஸ் வேணால் கொடுப்பாங்க. ஸோ டபுள் பார்ஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா
இந்த பர்பஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரென்த்னிங் ஒரு டெக்கும் இன்னொரு டெக்கும் ஒரு ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்த்னிங் ஆக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குற ஃபில்லரும் அதே தான், அது வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸோடைய ரிலேட் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து மேஜராக இப்போ டேம் ப்ரூஃப் ஹவுஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜாயிண்ட் ஆஃப் கான்க்ரீட் அப்படின்றது அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஹை ரைஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி ப்ராக்டிசஸ் அப்படின்றது எல்லா பில்டிங்கிலும் அப்ளிகபிளா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த இதில் வந்து ப்ரீ கேஸ்ட்டு பேமெண்ட்டு, ஸோ இதை பற்றிலாம் நம்ம அடுத்த லெக்சர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.